நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தினம் ராத்திரி 8 மணி ஆகுறதுக்குள்ள எப்பப்பப்பா போதும் போதும் ஆயிருது. பசி வேற வைத்த கில்லுது. அம்மா, நான் ப்ரோ வந்திருக்கேன். என்ன யாரையும் காணோம்? பாஸுக்கு கால் பண்ணுவோம். அப்பதான் நெல்லுக்காக பாயிருது கொஞ்சம் புல்லுக்கும் பாயும். இவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான்? ஹலோ பாஸ், எங்க இருக்கீங்க? ஏன் பால்கனியில இருக்கேன். சாப்பிட வரலையா பாஸ்? பசிக்கல ப்ரோ, நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏன் பாஸ்? கொஞ்சம் மனசு சரியில்லை. பாஸ், மனசோட பிரச்சனையை என்னைக்கும் வயித்தோட கனெக்ட் பண்ணவே கூடாது. நீங்க சாப்பிட வாங்க இமீடியட்டா. புரியுதுதான். இல்ல ப்ரோ, நீ சாப்பிடு. பாஸ், இப்ப நீங்க சாப்பிட வரல, அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். ஏய் ஏண்டா? பாஸ், நான் வேற பசி தாங்க மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் உங்க இஷ்டம் பாஸ். சொன்னா கேளு ப்ரோ, எனக்கு இப்ப வேணாம். சரி விடுங்க, எனக்கும் சாப்பாடு வேணாம், நானும் ரூம்க்கே வரேன். டேய் ஏண்டா அப்படி உயிரை வாங்குற? சரி இரு, நான் வரேன். தேங்க்ஸ் பாஸ். இந்த வீட்ல ஒரு டின்னர் முடிக்கிறதுக்குள்ள நான் பிளான் பண்ற பாடுகள்லாம் இருக்கே. ஐயோ ப்ரோ. பாஸ், வாங்க வாங்க வாங்க, இடம் முடிங்க இடம் முடிங்க. அம்மா, நானும் பாஸும் சாப்பிட வந்திருக்கோம். அத்தை மாமான வெளில போனாங்க ப்ரோ, இன்னும் வரல. ஐயோ, என்ன பாஸ் சொல்றீங்க? அப்ப வீட்ல யாரும் இல்லையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது பாஸ். எனக்கும் தான் பசிக்குது. சரி ஹோட்டல் போலாமா? போலாமே. வா. என்ன என்னன்னு கேட்டேன். சொல்லு ப்ரோ, உனக்கு பசிக்குதுன்னு. பசிக்குதுக்கா, சாப்பிடலான்னு வந்தோம். மேடம் வீட்ல இல்ல, அதான் ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு. சரி உட்காரு, போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். பாஸ், இங்க என்ன பாஸ் நடக்குது? அதான் ப்ரோ, எனக்கும் தெரியல. பாஸ், அன்னைக்கு உங்க மேல கோவம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படி டக்குன்னு போகும்? பாஸ், அவங்களே தோசை சுட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்களே, அப்படின்னா கோவம் போயிருச்சுன்னு தானே அர்த்தம். அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு ப்ரோ. ஒருவேளை தோசைய நல்லா சுட்டு கருக்கி கொண்டு வருவாளோ? ஐயோ, அவ செஞ்சாலும் செய்வா ப்ரோ. அக்கா அக்கா. சட்னி சாம்பாருக்கு போட்டுக்கோ. தேங்க்ஸ்க்கா. பாஸ், எப்படி பொண்ணு இடத்துல அதுல நெய் ஊத்தி சூப்பரா சுட்டிருக்காங்க பாஸ். அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. ஒருவேளை விஷத்தை கலந்துருப்பாளோ? பாஸ், ஏன் பாஸ் இப்படி அள்ளி கலப்புறீங்க? இல்ல ப்ரோ, ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு நான் நினைச்சேன். நீ கவலைப்படாத, இந்த சாப்பிடு. பாஸ், துப்பிடவா? சாப்பிடு ப்ரோ, ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு. இந்தா சாப்பிடு. கடவுளே, நீ தான் என்ன காப்பாற்றணும். என்னடா அவளை காணோம்? ஆஹா, என்ன ருசி, என்ன எனக்கு எங்கடா தோசை வரும் பாஸ். தம்பி, ஏன் தோசை, ஏன் தோசை. தேங்க்ஸ்க்கா. பாஸ், உங்களுக்கு ஸ்பெஷல் முட்டை தோசை உனக்காகவே பண்ணுது. பாஸ், நிஜமாவே அண்ணி உங்களை மன்னிச்சிட்டாங்க பாஸ். எனக்கு அப்படி தெரியலையடா. பாஸ், பாசமா முட்டை தோசை எல்லாம் போட்டு கொடுத்திருக்காங்க. இன்னும் என்ன நீங்க அண்ணிய சந்தேகப்படுறீங்க? கொடுத்தது உனக்கு வரும். தம்பி, பொடி தோசை. தம்பி, ஆனியன் தோசை. தம்பி, மசால் தோசை உனக்காகவே சுட்டது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். எனக்கு எங்கடா தோசை? நீ மட்டும் நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருக்க. இருங்க அக்கா. என்னாச்சு தம்பி? இன்னொரு தோசை வேணுமா? பாஸுக்கு ஏங்க தோசை வைக்க மாட்டேங்கிறீங்க? தம்பி, நீ எவ்வளவு அழகா எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட போடுங்கன்னு கேட்ட. அதனாலதான் உனக்கு வைக்கிறேன். கேட்காதவங்களுக்குலாம் நான் ஏன் அழகை சமைக்கணும்? கரெக்ட். தப்பு தப்பு தப்பு. யாருக்கு தோசை வேணுமோ
அவங்களே நேரடியா கேட்க சொல்லு, உடனடியா கிடைக்கும். பாஸ் கேக்குதா? அன்னைக்கு உங்க மேல கோவம் போயிடுச்சு பாஸ். அவங்க இறங்கி வரும்போது நீங்களும் கொஞ்சம் இறங்கி வரணும் பாஸ். தோசை வேணும். இது என்ன ஹோட்டலா ஆர்டர் போடுறதுக்கு? அக்கா அது கேட்க என்ன அடிக்கிறீங்க? பாஸ் காப்பாத்துங்க பாஸ். பாஸ் சொல்லுங்க பாஸ் சொல்லுங்க. சொல்றேன் மீனாட்சி, ப்ளீஸ் கொஞ்சம் தோசை கொண்டு வரியா? அது 2 நிமிஷம். ஷபா, அது எப்படி ப்ரோ திடீர்னு ஒரு ஆள் மனசு மாறுவாங்க? எனக்கேனோ இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ் ஒரு குத்து இல்ல பாஸ், அண்ணி நிச்சயமா மனசு மாறிட்டாங்க. அத நீங்க நம்பிதான் ஆகணும். எதனால மாறி இருப்பான்னு நினைக்கிற? எதுக்காவோ யாருக்காவோ அண்ணி உங்களை இழக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. இது முட்டை தோசை, இது ஆனியன் தோசை, பொடி தோசை, இது பொடி தோசை, நெய் ரோஸ்ட், இது நெய் ரோஸ்ட். தேங்க் யூ. ஆறுனாதான் உங்களுக்கு பிடிக்காதே, அதனாலதான் சொன்னேன். சூப்பர். என்னமோ இருக்கு, ஆனா இல்ல. என்னவா இருக்கும்? மீனாட்சி, இந்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்திரை 1 நல்ல வளர்பிற முகூர்த்தம் தான். என்ன இழவு மண்டபம் தான் கிடைக்காது. அதுக்கப்புறம் முழுக்க தேய்பிறை ஆயிருது. பா சித்திரை 22 வளர்பிற முகூர்த்த தேதி தான்ப்பா. என் ஃப்ரெண்டு குபேரன் அம்பா சமுதிரத்துல பெரிய மண்டபம் வச்சிருக்கான். அவங்கிட்ட ஒரு சேஃப்டிக்கு அந்த டேட்டை பிளாக் பண்ணிட்டேன்ப்பா. அப்படியால? ஆமாப்பா. அப்ப நாளைக்கு நம்ம சம்மதிக்கிட்ட பேசிட்டு அப்படியே போய் மண்டபத்தை பார்த்துட்டு வந்துடும்ல? சரிப்பா. அப்புறம் பத்திரிகை அடிக்கணும்ல, அதுக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து வேலையை ஆரம்பிக்கணும்ல? ஆரம்பிச்சிடலாம்ப்பா. ஏல ஐயா, காளிமுத்தண்ணனுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னனே, சொன்னியால? சொல்லிட்டுங்கய்யா, வரேன்னு சொன்னாரு. ஆனா ஆளை காணோம்யா. திரும்பவும் போடல, சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க. ஐயா, அவரே வந்துட்டாருங்கய்யா. பாண்டி, வாண்ணா உக்காருண்ணா. இல்ல தண்ணி எடுத்து வந்துறாங்கய்யா. என்னங்கய்யா? சரிண்ணே, உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, நாளைக்கு இந்த மண்டபத்துக்கு பேசி முடிச்சிருவோம்ண்ணே. எல்லாம் அதான் பெரிய தலைவலியா இருக்கு. அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு வரேன்னு சொன்னியண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசிட்டியாண்ணே? அது விஷயமா பேசத்தான் நான் நேர்லயே போனேன் அன்பரசு. சரி சரி சரி, நேர்லயே போயிட்டீங்களா? அது சரி, என்ன சொன்னானுவா? பெரியப்பா, என் தங்கச்சிக்கு நாங்களே எல்லாம் சிறப்பா செஞ்சிருவோம். இருந்தாலும் ஒரு குத்தம் கூற வந்துடக்கூடாது தான் உங்களை கேட்க சொன்னோம். தயங்காம அவங்க என்ன கேட்டாங்கன்றத சொல்லுங்க. அது சொல்லுண்ணே, எதுக்குண்ணே இந்த யோசிச்சுட்டு இருக்கா? நான் நகை நட்டு பணம் அது விஷயமா தான் பேச போனேன் அன்பரசு. சரி. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெரியப்பா,
எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தானே பேசுவ, அந்த மாதிரி பேசு. அதை விட்டு இளைய போட்டுட்டு இருக்க. அவங்க இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்றாங்க அன்பரசு. அண்ணே என்ன பெரியப்பா விளையாடுறாங்களா? பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க சும்மா தானே இருந்தோம். அவங்க தானே ஒரு நாளைக்கு ஆளு மாத்தி ஆளு 100 தடவை போன் அடிச்சாங்க. வாஸ்தவம் தான்பா, எனக்கும் தான் பேசினாங்க. அப்புறம் என்னண்ணே, எதுக்கு அந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்றாங்க? நானும் திருவி கேட்டு பார்த்துட்டேன் அன்பரசு. ஆனா அவங்க காரணமெல்லாம் சொல்லவே இல்லை. வேண்டாங்க, சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாங்களே தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்கப்பா. அண்ணே 100க்கு 200 பவுனா போடுறேண்ணே. அவங்க பேசின மாதிரி வந்து பொண்ணை கட்டிட்டு போய் சொல்லுங்கண்ணே. இதெல்லாம் நான் பேசிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா நீ? அவங்க மனசுக்குள்ள என்னமோ இருக்குதுப்பா, அதைத்தான் என்னன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. பா நாளைக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. அந்த மாப்பிள்ளை விளக்கண்ணிய கட்டி தூக்கிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். இது சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல. என்னை அவமானப்படுத்தணும்னு என்னுடைய எதிராளி எவனாவது சதி வேலை பண்ணிருக்கணும்ல. பா அந்த மண்டபக்காரன் போன் அடிக்கிறான். ம் ஹலோ சொல்லுங்க பேரா. சித்திரை இல்ல, அந்த முகூர்த்தம் வேணாண்டா, வேற யாருக்கா கொடுத்துரு. ஏய் அது இல்லடா, மாப்பிள்ளை பத்தி கொஞ்சம் தப்பா கேள்விப்பட்டோம், அதான் அப்பா இந்த சம்மந்தம் வேணான்ட்டாரு. சரி நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். அவமானப்பா, இன்னும் எத்தனை பேர்கிட்ட தான் இதே சாக சொல்லி சமாளிப்போமோ. சே மீனாட்சி, வா மைனா. சாரி பிளா, நேத்து என்னால வர முடியல. அந்த ஏட்டு சுப்பிரமணியம் வரை என்னை விடவே இல்ல, அதான் இப்ப வந்தேன். சாரி. பரவாயில்ல. போன்ல நேத்து சொல்லின்னு சொல்லப்ப சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. நேத்தும் சரவண என்கிட்ட கையும் களவுமா மாட்டினான். அட பாவி, நிஜமாவா? ம், என்ன மீனாட்சி, கட்டத்துறைக்கு கட்டஞ்சரியல கதையா? கைப்புல உன்கிட்ட அடிக்கடி இப்படி மாட்டிக்கிட்டே இருக்கானே. சரி, இந்த பையன் நிலைமை இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கே, அப்படி என்னதான் அவன் பண்ணா? அந்த அன்பரசு மகளை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிளைக்கு இவன் கைப்பட மொட்டை கடிதாசி எழுதி வச்சிருந்தான். ஆத்தாடி ஆத்தே, இவனடி நம்ம ஊருக்காரங்க மாதிரி தில்லாலங்கடி வேலை எல்லாம் பாத்திருக்கேன். நானும் அவளும் காதலிக்கிறோம், இதை மீறி நீங்க அவளை கல்யாணம் பண்ணா நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிப்போன்னு எழுதியிருந்தான். தெய்வீக காதல். ஆமா, தெய்வீக காதல் தான். அதான் அந்த தெய்வீக காதலை பார்த்து பூரிச்சு போய் நான் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கேன். அதிரடி முடிவா? அப்படி என்ன முடிவு? டக்குன்னு சொல்லு. என்ன மீனாட்சி சொல்ற? ஆமா மைனா, நான் சரவணன் கூட நேத்தே சமாதானம் ஆயிட்டேன். எனக்கு என்னமோ அவசரப்படுறியோன்னு தோணுது மீனாட்சி. அவசரப்படல மைனா, இத பண்ணாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். புரியுது மீனாட்சி, ஆனா நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என் மனசுக்கு சரின்னு பட்டத நான் தைரியமா செய்ய போறேன், அவ்வளவுதான். இப்போ உன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை தான் என்ன? சரவணன் கூட பேசணும். அதுக்கு அவன் கூட வெளியே போக போறேன். அப்படியே நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் செய்ய போறேன். இன்னைக்குவே பண்ண போற? ஆமா. சரவணன், சொல்லுங்க மீனாட்சி. சொல்லுங்க. நீ ஃப்ரீயா இருக்கியா? நான் ஃப்ரீ தான், எனக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு மீனாட்சி.
ஆம், இங்க வேணா வெளியே போய் பேசலாமா? வெளியில போய் அப்படி என்ன பேசணும்? அத அங்க வச்சே சொல்றேனே. இங்க வேணாம். என்ன யோசிக்கிற? மீனாட்சி, நான் ஒன்று கேட்கலாமா? ம். இல்ல, என் மேல பயங்கர கோவத்துல இருந்த. திடீர்னு நேத்துல இருந்து நல்லா பேசுற. ஏன் பேசக்கூடாதா? இல்ல, அப்படி சொல்லல. திடீர்னு கோவம் போயிருச்சே, அதான் கேட்டேன். எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்றேன் சரவணா. ஆனா இங்க வேணாம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இல்லாமல பேசணும்னு சொல்றேன். எப்ப போறோம்? இப்ப கூட போலாம். எனக்கு எந்த வேலையும் இல்ல. வீட்ல என்ன சொல்றது? அத நான் பேசிக்கிறேன். நீ கவலைப்படாத. மீனாட்சி, ம்? தேங்க்ஸ். எதுக்கு? என்ன நம்புறேன்னு சொன்னதுக்கு. சரி, போலாமா? இரு மீனாட்சி, கீ எடுத்துட்டு வந்துடுறேன். ம். 1 minute. சரவணா, இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். போலாமா மீனாட்சி? ம். யா. உட்காரு. போலாமா? ம், போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே நிறுத்து சரவணா. இங்கேயா? ம், இங்கே பேசணும். இங்க எதுக்கு மீனாட்சி? சொல்றேன், வா. ஏய், அங்க பாரு பஞ்சு மிட்டாய். வேணுமா? வேணாம். சரி விடு. மீனாட்சி, நீ நீ என்ன நம்புவன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல மீனாட்சி. இப்ப நினைச்சா கூட எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. எங்க என்ன புரிஞ்சுக்காம போயிருவேன்னு ரொம்ப பயந்தேன். இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யோசிச்சு பார்த்தேன். ஒரு பிரச்சனையும் குழப்பத்தையும் வளர்த்துக்கிட்டே போக கூடாதுல்ல. அதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கணும்ல. அதான். மீனாட்சி, எதை வச்சு நீ நம்பின? நான் எங்க நம்பினேன்? நீ தானே நம்ப வச்ச. ஓ, அப்படி சொல்றியா? ம். ஒரு நிமிஷம் எனக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு மீனாட்சி. நீ அவ்வளவு தூரம் என்ன நம்புன்னு கேட்கும்போது நான் நம்பிதானே ஆகணும். ஆ, உன் பக்கம் உண்மை இருக்க போய் தான் நீ அவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுற. நிஜமா தான் சொல்றியா? உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன் சரவணா? அப்புறம் மீனாட்சி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன. என்னது? ம். என்ன விஷயம் சொல்லு மீனாட்சி. எல்லாம் நல்ல விஷயம்தான். அப்படின்னா? அவசரப்படாதப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுப்ப. என்ன மீனாட்சி சஸ்பென்ஸ்லாம் வைக்கிற? ச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஒரு 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்க வேணும் வையேன். அது என்ன 5 நிமிஷம்? ஓ, நியூ இயர் அன்னைக்கு எனக்கு டைம் செட் பண்ணியே. அந்த 5 நிமிஷம் உண்மையை தான் பேசணும்னு அந்த மாதிரியா? ம், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் இப்போ உண்மையை தான் பேச போறேன். ஒருவேளை மனசுல இருக்கிறத நம்மள்ட்ட சொல்லுவாளோ? மீனாட்சி, நமக்கு சஸ்பென்ஸ்னா தாங்காது. கொஞ்சம்
எதை பத்தின்னு சொல்ல ப்ளீஸ். கல்யாணத்தை பத்தி. கல்யாணமா? யாருக்கும் மீனாட்சி? உன் கல்யாணத்தை பத்தி தான் சரவணா. புரியல மீனாட்சி. நீ யார விரும்புறியோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதான் அத பத்தி இன்னைக்கு பேசிடலான்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். நீ இன்னும் என் காதல அக்செப்ட் பண்ணவே இல்லையே மீனாட்சி. நான் யார் சரவணா அக்செப்ட் பண்றதுக்கு? அதான் அந்த ஐஸ்வர்யா அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? மீனாட்சி நீ என்ன பேசுற? உனக்கும் ஐஸ்வர்யாக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான் பேச போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்பரசு இந்த பக்கமா தான் வர போறாரு. அவர் வண்டியை மறிக்க போற. அவர்கிட்டயே நேரா உன் கல்யாணத்தை பத்தி பேச போறேன். உங்க பொண்ணோட காதல தயவு செஞ்சு ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சி கேட்க போறேன். நீ மொட்டை கடிதாசி எழுதி நிப்பாட்டணும்னு நினைச்ச கல்யாணத்தை நான் பேச்சுவார்த்தையில பேசி நிப்பாட்ட போறேன். உன் காதல நான் சேர்த்து வைக்க போறேன் சரவணா. இப்ப தெரியுதா நான் என்ன பேச போறேன்னு? மீனாட்சி நீ பேசிக்கலா கொஞ்சம் லூசா? ஏய் கொஞ்சமா அறிவு இருக்கடி உனக்கு? நான் அவளை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டி இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்க? ஏன் சரவணா இன்னும் நாடகம் ஆடுற? அந்த பொண்ணையாவது ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிக்கோ. அன்பரசு வராரு, நான் பேசதான் போறேன். மீனாட்சி சொல்றது கேளு மீனாட்சி. கேட்க முடியாது சரவணா, கேட்க முடியாது. நான் ஏமாந்த மாதிரி அந்த பொண்ணு ஏமாறக்கூடாது. நான் பேசதான் போறேன். மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி நான் சொல்றத கேளு. கேட்க முடியாதுன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு அவளை ஏமாத்தணும்னு நினைக்காத. அவளையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. அவசரப்படாத மீனாட்சி, சொல்றத கேளு மீனாட்சி. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க போறது இல்ல. நான் பேசதான் போறேன். நான் சொல்றத கேளு மீனாட்சி.